பேச்சுக்கிடமேதடி நீ பெண் குலத்தின் வெற்றியடி, ஆச்சரிய மாயையடி என்றன் ஆசை குமரியடி என்று பெண் குலத்தின் வெற்றிக்காக உரிமை குரல் பாடிய எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதியின் பாதம் பணிந்து உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நூற்றாண்டு கண்ட பெருமையும் சிறப்பு மிக்க ஹோலி கிராஸ் கல்லூரியுடைய மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த சிறப்பான விழாவிற்கு நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த அன்பிற்கினிய முதல்வர் மேடம் அவர்களே, தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பேராசிரியர் அவர்களே, காலையிலேயே என்னை தேடி வந்த ரூபி மேடம் அவர்களே, மற்றும் பேராசிரியர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற இறைவன் வானத்தில் கூட ஒரே ஒரு நிலவைத்தான் படைத்தான், ஆனால் திருச்சி மண்ணில் 5000க்கும் மேற்பட்ட நிலாக்களை படைத்து விட்டான் என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பு தங்கைகளே, சிங்கம் சிங்கிளாத்தான் வரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஆங்காங்கே இருக்கிற என் அன்பு தம்பிகளே, ஒளிபெருக்கி நண்பர்களே, புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிற சகோதரர்களே, இந்த விழாவை மிக இனிமையாக தொகுத்து வழங்கிய பேராசிரியர் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு உங்க எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இவ்வளவுதானா மகளிர் தின வாழ்த்துக்கு? கேட்கல இன்னும் சத்தமா? உண்மையிலே மகளிர் தினம் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு இல்லையா? நம்ம 8ஆம் தேதி கொண்டாட வேண்டியதை 10ஆம் தேதி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இது மண்டே இல்லை, பெண் டே அப்படின்னு இந்த நாளையும் மகளிர் தினமாக மாற்றி இருக்கிற உங்க நிர்வாகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை கைத்தட்டலாம் தெரிவிச்சுக்கலாமா? பேச தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே இந்த மார்ச் 8ஆம் தேதி வாழ்த்துக்கள் எல்லாரும் அனுப்புவாங்க இல்லையா? விமென்ஸ் டே விஷஸ் நமக்கு தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, தெரியாதவங்க, எங்கேயோ இருந்து நம்ம நம்பர்லாம் கிடைச்சவங்க எல்லாரும் நமக்கு விமென்ஸ் டே வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க. எனக்கு போன வருஷம் அப்படி ஒரு 2 வாழ்த்து வந்தது. 2 வாழ்த்து மட்டும் வரல, நிறைய வந்தது. எப்படி ஒரு 150-200 பேர் நமக்கு அனுப்புவாங்க இல்லையா? நம்மளுடைய கான்டாக்டில் இருக்கிற நிறைய பேர் அனுப்புனாங்க. சரி, ஏதாவது வித்தியாசமான வாழ்த்து வந்திருக்குதா அப்படின்னு நான் ஒவ்வொன்றையா பார்த்துட்டே இருந்தா, பெண் என்பவள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது போதும் போதும் அப்படின்ட்டு அடுத்த வாழ்த்து என்ன அப்படின்னு பார்த்தா, வானாகி மண்ணாகி பாட்டியாகி தாயாகியோ போதியா நிப்பாட்டுங்க. நான் அடுத்தடுத்து அப்படியே பார்த்துட்டே வரும்போது இந்த கோபி சுதாகரோட பெண் தானே, பெண் சாதாரணமானவன் நினைக்காதீங்க, நாங்கள்லாம் ரகுடான ஆளுக, அப்படி ஒன்று வந்திருந்தது. இன்னும் ஒன்று கூட சுவாரஸ்யமா இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது கடைசியா சலிச்சு தேர்னதுல 2 வித்தியாசமான வாழ்த்து வந்திருந்தது. ஒன்று என் கூட காலேஜ் படித்த என்னோட கிளாஸ்மேட் எனக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருந்தா. என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா, கவிமணி ஒரு வாசகம் சொல்வார் இல்லையா? மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி அப்படின்னு போட்டுட்டு கீழே அவங்க எழுதுறாங்க, மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி. கவிமணி மங்கையராக பிறந்திருந்தால் இப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். புரிஞ்சவங்க கைத்தட்டலாம். பெண்ணாக பிறப்பது பெருந்தவம் அப்படின்னு யார் சொல்லணும்? பெண் தான் சொல்லணும். ஒரு ஆண் நீங்க பிறந்தது பெருந்தவம் சொல்லினா அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? அவங்க சொன்ன வாழ்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு வாழ்த்து என் கூட 4ஆம் வகுப்புல படிச்ச என்னுடைய நண்பன் ஒருத்தன் அனுப்பியிருந்தான். 4ஆம் வகுப்புல படிச்ச ஒருத்தனை நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறேன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அவன் பேர் அப்படி. அந்த பையனுடைய பேர் வெள்ளியன். வெள்ளியன் அப்படின்னு ஒரு பேர் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நாங்களுமே கேள்விப்படலை. அவன் ஸ்கூலுக்கு அப்பதான் வந்தான், வேற எங்கேயோ படிச்சுட்டு 4ஆப்புல அங்க சேர்ந்தான். நாங்க கேட்டோம், உனக்கு ஏன்டா வெள்ளியன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு அப்பமே கேட்டோம். உடனே அவன் சொன்னான், அது நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேனா, அதனால எனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னான். நாங்கள்லாம் சொன்னோம், நல்ல வேளை நீ சனிக்கிழமை பிறக்கல, பிறந்திருந்தா உன் நிலமை ரொம்ப பரிதாபமா போயிருக்கும் அப்படின்னு நாங்க சொன்னோம். அதான் அவன் மறக்காம ஞாபகத்திலே வச்சிருந்திருப்பான் போல் இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? போன வருஷம் யார்கிட்டயோ கேட்டு என் நம்பர் வாங்கி, வாட்ஸ்அப் நம்பர்லாம் வாங்கி விமென்ஸ் டே விஷ் அனுப்பினான். சரி பரவாயில்ல, எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நண்பன் அனுப்பியிருக்கிறானேன்னு ஆசையை எடுத்து பார்த்தா அது ஒரு புகைப்படம். என்னடான்னு அது ரொம்ப நேரமா ஸ்க்ரோல் ஆகிட்டே இருந்தது, டவர் சரியா கிடைக்காம. பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா
1980s ஒரு படம் வந்தது, அதுக்கு முன்னாடி 70s வந்த படம் ஜெகன் மோகினின்னு ஒரு படம் வந்தது. பெரியவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், குட்டீஸ்க்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். எதையாவது நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க, இல்லை ஸ்க்ரோலிங்ல பார்த்துருப்பீங்க. ஜெகன் மோகினின்ற படத்துல ஒரு காட்சியை மட்டும் நம்மளால மறக்கவே முடியாது. ஒரு பேய் வந்து பெண் பேய், ஒயிட் கலர்ல ஃபுல் லெகின்ஸ் போட்டு தலையை விரிச்சு போட்டு அடுப்புக்குள்ள கால் விட்டு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கும். அடுப்புக்குள்ள காலை வச்சு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த போட்டோவை அவன் எனக்கு அனுப்பியிருக்கிறான். என் 4ஆம் வகுப்பு நண்பன். எவ்வளவு வன்மம் பாருங்க. ஃபுல் லெகின்ஸ் போட்டு, லெகின்ஸ்லாம் நீங்க போடுற ஃபேன்சி ட்ரெஸ் நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி இது பேய் போட்டுச்சு. பேய் போட்டதை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. பேய் என்றாலும் பெண் தானே. இந்த படத்தை அவன் எனக்கு அனுப்பி கீழே ஒரு வாசகம் எழுதியிருந்தான். பெண் பேயாகவே போனாலும் சோறு தான் பொங்க வேண்டும், மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் இதை யோசிச்சே பார்க்கலங்க. அதுதான் பேயா போயிடுச்சுல. பேயா போனா நீ பறக்கலாம், ஓடலாம், தண்ணியில போகலாம், என்ன வேணா செய்யலாம்ல. பேயா போனதுக்கு அப்புறம் லெகின்ஸை போட்டு வந்து அடுப்புக்குள்ள காலை விட்டு சோறு பொங்கிக்கிட்டு இருக்குது. இப்ப பெண்கள் பேயா போனா கூட இப்படி அடிமைத்தனமா தான் வாழணும் அப்படின்னு அந்த காலத்துல சினிமால சொல்லியிருக்காங்க. நம்மளும் அப்பா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துருக்குறோம். ஆனா அவன் என்ன சொல்ல வர்றான், நீ ஆப்பிரிக்கா போ, அமெரிக்கா போ, பிரான்ஸ் போ, இத்தாலி போ, எங்க வேணாலும் போ, கடைசி உங்க வீட்டுக்கு வந்து நீ சோறு தானே பொங்க போற. இவ்வளவு வன்மத்தோட தான் இவங்க நமக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் 4-5 வருஷமா ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கும் என்னுடைய முகநூல்லையும் வாட்ஸ்அப்லையும் எல்லா சக பெண்களுக்கும் நான் என்ன வாழ்த்து சொல்வேன் அப்படின்னா, இந்த வாழ்த்தை நீங்க மறக்காதீங்க. நான் உள்ள வரும்போதே அந்த வாழ்த்தை உங்களோட இதுலயே வச்சிருந்தாங்க. அதுக்காகவே மேம்க்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் நீங்க எடுத்து அதை செஞ்சவருக்கு ஒரு பெரிய நன்றி. என்ன வாழ்த்து? இதுவரை எட்டாத உயரத்தையும் எட்டு, உனக்காகத்தான் மார்ச் 8. இதுவரை எட்டாத உயரத்தையும் எட்டு, உனக்காகத்தான் மார்ச் 8. இதைதான் நான் ஒரு 4-5 வருஷமா விமன்ஸ் டே வாழ்த்தா நான் போட்டுட்டு இருக்கேன். அதே வாழ்த்தை இன்னைக்கும் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க உங்க உயரம் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு உயரத்தை நீங்கள் எட்ட வேண்டும். அதற்கு இறையருள் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று மனதார நான் வாழ்த்திக் கொள்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு விமன்ஸ் டே அப்படிங்கிறது பெண்ணின் பார்வையில ஒரு மாதிரியும் ஆண்களுடைய பார்வையில வேற மாதிரியும் இருக்கிறது. 2 கவிதை படிச்சேன். ஒண்ணு வந்து ஒரு ஆண் கவிஞர். கவிஞருக்குள்ள நம்ம ஆண் பெண்லாம் பிரிக்காட்டாலும் சில உணர்வுகள்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஆண் கவிஞர் அரண் அப்படின்னு ஒரு பேர். அவர் பெண் சார்ந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு அழகான கவிதை. சார் எக்கோ மட்டும் அடிக்காம ஒரே லெவல்ல வச்சிருங்க, நல்லா தான் கேட்கும். நல்லா தானே கேக்குது? எக்கோ மட்டும் இல்லாம ஒரே லெவல்ல வச்சிருங்க. அரண் அப்படின்னு அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. எல்லாருக்கும் கேக்குதானே? ஆடிபிளா தானே இருக்கு. நான் முடிஞ்ச அளவு ரொம்ப கத்தாம ரொம்ப ஸ்லோவா போக ஒரே ரீதமா கொண்டு போக ட்ரை பண்றேன். அவர் எழுதியிருக்கிறாரு, பாட்டி ஜன்னலில் அகப்பட்டாள். ஜன்னலில் அகப்பட்டாள் பாட்டி. பாட்டியோட எல்லை அவ்வளவுதான். வாசல் வரை வந்தாள் அம்மா. அம்மா ஒரு காலத்துல வாசல் வரை தான் வந்தாங்க. இன்று என் மகள் நள்ளிரவு வேலை முடிந்து வீடு திரும்புகிறாள். இருள் அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. எவ்வளவு மாறிடுச்சு பாருங்க. பாட்டி ஜன்னலை தாண்டி வரல, அம்மா வாசலை தாண்டல. ஆனா நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைங்க ஐடில வேலை முடிச்சு 12 மணி நைட்டு 1 மணிக்கு வர்றாங்க. அது இருட்டு தான், ஆனா இந்த பெண்களின் உழைப்பால் அது பிரகாசமாக மாறி இருக்கிறது. ஆண் பார்வையில ஒரு கவிதை. பெண் ஒருத்தங்க இதே பெண் பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. பாலபாரதி அப்படின்னு ஒரு மேடம். வேலு நாச்சியாராய் குதிரை மீது வலம் வந்தேன், ராணி மங்கம்மாவாய் வாளை சுழற்றினேன், ஜான்சி ராணியாய் எதிரிகளை பந்தாடினேன், குக்கர் சத்தம் கேட்டேன், கிச்சனுக்குள் ஓடினேன். இது எல்லாமே எங்க நடக்குது? வாழை சுழற்றுறது, குதிரையில போறது, எதிரையில பந்தாடுறதெல்லாம் பேச்சுல தான், மேடையில தான், கனவுல தான், கற்பனையில தான். ஆனா நிஜம் எப்படி இருக்கு? குக்கர் சத்தம் கேட்டா நம்ம தான் ஓட வேண்டியிருக்கு. வீட்டுல இருக்க யாராவது ஓடுவாங்களா? வீட்டுல 4 பேர், அம்மா உட்காந்துருப்பாங்க, அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான். ஆனா குக்கர் சத்தம் கேட்ட ஓட வேண்டிய ஆளு பெண்ணாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை அவங்க இந்த கவிதை மூலமாக ரொம்ப அழகாக பதிவு செய்திருந்தார்கள். இதையெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்னைக்கு வந்து பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய அறிவு, பெண்களுடைய ஆற்றல் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு வந்துருச்சு. பெண் சுதந்திரம் அப்படி, ஆண் பெண் எல்லாமே இன்னைக்கு சமம் அப்படின்னு ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். ஈக்குவாலிட்டி வந்துருச்சா வரலையா? வந்துருச்சுன்னு சொல்றவங்களும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். ஆண் பெண் சமம், எல்லா விதத்துலயும் அவங்க சமம். படிப்புல சமம், அறிவுல சமம்,
புத்திசாலித்தனத்துல எல்லாத்துலயுமே சமம். அவங்க வாங்குற சம்பளத்துல சமமா? ஒரே வேலை பாக்குறீங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பளம் சமமா இருக்கா? ஒத்துக்கிறீங்களா? உங்க தெருவுல இன்னைக்கும் கட்டட வேலை கட்டுறவங்க இருந்தாங்கன்னா அந்த ஆண் கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு. அவர் ஒரு தொகை சொல்வார். அதே வேலையை செய்யற ஒரு பெண் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க, அவரை விட ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் குறைவா தான் இருக்கும். ஏன்? அவர் நிமிந்தாள். அவருக்கு பேர் வந்து நிமிந்தாள். இந்த பொண்ணுக்கு என்ன பேர் தெரியுமா? சித்தாள். அவ்வளவு சின்னதாக இருக்குங்க. அப்ப ஒரே வேலையைத்தான் ஆணும் பெண்ணும் பார்க்கிறார்கள். ஆனா ஆணுக்கு ஒரு சம்பளம், ஆணுக்கு ஒரு பேர், பெண்ணுக்கு ஒரு சம்பளம். ஆனா உழைப்பு ஒண்ணுதான். வயல்வெளிகள்ல இன்னைக்கும் வேலை பார்க்குற இடங்கள்ல பாருங்க, ஆண்களுக்கு ஒரு சம்பளம்னா பெண்களுக்கு கொஞ்சம் குறைவான சம்பளம் தான் இருக்கும். இன்னும் கூட சொல்றேன், முந்தா நாள் வந்து இந்தியா கிரிக்கெட்ல என்னாச்சு? ஜெயிச்சிருச்சு. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்ல, அலப்பறையை கட்டிட்டாங்க நம்ம ஆளுங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக நமக்கு அன்னைக்கு இருந்தது. கிரிக்கெட்ல ஆண்கள் கிரிக்கெட் மட்டும்தான் இருக்கா? நம்ம இந்திய பெண்கள் கிரிக்கெட்டும் இருக்கு. சரிங்க தானே? ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நம்ம இந்திய கிரிக்கெட் கவுன்சில் இருக்காங்களா, ஐசிசி, அவங்க வந்து இவங்கள சம்பளத்தை கூட்டினாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு நாட்டுக்காக உழைக்கிறாங்க இல்லையா? அப்ப இவங்களோட சம்பளத்தை எல்லாம் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுடைய சம்பளம் வருஷத்துக்கு 10 கோடி. எவ்வளவு? ஆண் கிரிக்கெட் வீரர்களுடைய சம்பளம் 10 கோடி. பெண் கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க, இந்த பக்கத்துல இருந்து. 1 கோடி கொடுக்கணுமா? 1 கோடி. நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு கொடுக்கலாம்? நம்ம கையில, உங்க கையில இருந்து கேட்க மாட்டாங்க. சும்மா எவ்வளவு கொடுக்கலாம்? ஆண் கிரிக்கெட் வீரருக்கு 10 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பளம். பெண் கிரிக்கெட் வீராங்கனைக்கு இவங்க 1 கோடி கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. நீங்க 10 கோடி கொடுப்போம். அதான் நம்ம 1 கோடி 10 கோடி அப்படி சொல்றோம் இல்லையா? ஆனா நியாயமா எவ்வளவு கொடுக்கணும்? 10 கோடி கொடுக்கணும். ஒரே அளவு வேலை தானங்க, ஒரே விளையாட்டு, ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமோ அதோட பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் கஷ்டம். 10 கோடி கொடுக்கணும். எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? 50 லட்சம் கொடுத்தாங்க. 50 லட்சம் எங்க இருக்கு? 10 கோடி எங்க இருக்கு? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம்? அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஒவ்வொரு பெண்ணும் தலை குனிஞ்சி வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்க சொன்னாங்க, ஆண்கள் கிரிக்கெட் ரசிக்கப்படுகிற அளவுக்கு, பார்க்கப்படுகிற அளவுக்கு, கொண்டாடப்படுகிற அளவுக்கு பெண்கள் கிரிக்கெட்டை பெண்களே பார்ப்பதில்லை. என்ன காரணம்? எத்தனை பேர் நம்ம வந்து பெண்கள் கிரிக்கெட் பார்க்கிறோம்? 5000 பேர் கொண்ட இடத்துல 10 பேர் கை தூக்குறீங்க. நாமளே நம்ம விளையாட்டை நம்ம பார்க்கலன்னா, ஆனா ஆண்கள் கிரிக்கெட்டை எல்லாரும் பார்ப்பீங்கல்ல? அப்ப நம்ம விளையாட்டு நம்மளே பார்க்கல, பெண்களுடைய வெற்றியை பெண்களே கொண்டாடவில்லை என்றால் பெண்களுடைய உயரம் இவ்வளவுதான் இருக்கும். இன்றைக்கு ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண் வெற்றி என்பது யாரோ ஒருத்தி மேலே நின்று ஜெயிப்பதல்ல, கீழே இருந்து அத்தனை பேரும் உயர்த்தி விடுவதுதான் பெண் வெற்றியாக இருக்க முடியும். ஒரு பெண் ஜெயிச்சானா சந்தோஷப்படணும், கை குலுக்கணும், ஒரு ஹக் பண்ணணும். தேவதானே தெரியாது, எப்படி ஜெயிச்சிருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை அடுத்த தலைமுறையின் அகராதியில் இருந்தாவது தயவு செய்து நீக்கி விடுங்கள். ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் மிகப்பெரிய சோதனைகளையும் சிரமங்களையும் துயரங்களையும் கடந்துதான் அவள் ஜெயிக்கிறாள் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் புரிய வேண்டும். அதை ஒவ்வொரு பெண்ணும் கொண்டாட வேண்டும். அப்போதுதான் ஆண் பெண் சமத்துவம் என்பது நிச்சயமாக முழுமையாக நமக்கு கிடைக்கும். இதை நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா கை தட்டுங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல சமமா இருக்கு. இந்த சம்பள விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, எந்த விஷயத்துல? கல்வி. ஒரு ஆண் ப்ரொஃபஸருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கல்விக்கும் என்ன சம்பளமோ அதே சம்பளம் தான் பெண் ப்ரொஃபஸர். ஒரு ஆண் இன்ஸ்பெக்டருக்கு என்னதோ அதே தான் பெண் இன்ஸ்பெக்டர். ஒரு கலெக்டருக்கு எவ்வளவோ அதே தான் கலெக்டர். அப்ப எந்த இடத்தில் ஒரு பெண் ஆணுக்கு சமமாக இன்னும் ஆணையும் தாண்டி இந்த சமூகத்தில் வெல்ல முடியும் என்றால் அதற்கு அடிப்படை ஆயுதம் உங்கள் கைகளில் இன்று கிடைத்திருக்கிற கல்வி மட்டும்தான் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த கல்வி ஒன்றை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். வேற எதையும் வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது. கல்வி என்பது மட்டும்தான் நம் கைகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் மறந்து விடவே கூடாது. ஏன் வந்து உங்ககிட்ட நாங்க சாதனையாளர்கள் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு மேம் வந்து என்னை அனுப்பி நீங்க கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. பெண் சாதனையாளர்களை பத்தி யாருக்கிட்ட பேச முடியும்? சாதனையாளர்கள் கிட்ட தான் பேச முடியும்.
நீங்க எல்லாருமே சாதனையாளர்கள். உருட்டு உருட்டு நல்லா உருட்டு, அப்படிதானே நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டட்டா? இப்போ இந்த உங்க படிக்கிற பிள்ளைங்கலாம் இருக்கிறீங்களே, 5000 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறீங்க. உங்க அம்மாவுடைய அம்மா இருப்பாங்கல்ல, அம்மா பாட்டி, அம்மாச்சி, அப்படிதானே சொல்வீங்க? அம்மா பாட்டி. அம்மா பாட்டியில எத்தனை பேர் கல்லூரிக்கு போய் படிச்சு டிகிரி வாங்கியிருக்கிறாங்க? பக்கத்து வீட்டு பாட்டி, எதிர்த்து வீட்டு பாட்டி, ஒண்ணு வீட்டு பாட்டியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க அம்மாவை பெற்றெடுத்த பாட்டியில எத்தனை பேர் கல்லூரிக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கியிருக்கிறாங்க? கை தூக்குங்க பார்ப்போம். உங்க ஒரு பாட்டி படிச்சிருக்காங்க, வெரி குட். இங்க ஒரு பாட்டி அரியர் வச்சிருப்பாங்க போல, யோசிச்சுட்டு கை தூக்குறாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 பாட்டிக்கு மேல தேரல. ரைட் ரைட், ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, நம்ம பாட்டி படிக்காததுக்கு நம்ம கையெல்லாம் தட்டுறோம். ஓகே, உங்களை பெற்றிருப்பாங்களா உங்க அம்மா, உங்களை பெற்றெடுத்த தாய். உங்க அம்மாக்கள்ல எத்தனை பேர் கல்லூரிக்கு போய் படிச்சு, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லாம் நாட் அக்செப்டட், உங்களை பெத்த அம்மா கல்லூரிக்கு போய் படிச்சு டிகிரி வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறாங்க. அந்த கருப்பு கோட்டெல்லாம் போட்டு, இந்த பேப்பர்லாம் சுருட்டி அப்படி நின்று போட்டோ எடுத்துருக்குறாங்க. மேம் ஒரு 50 பேர் தேருமா மேம்? நிக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஒரு 50 பேர் இருக்குமா? 50 பேர் கூட இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். 50 பேர்னே வச்சுக்கலாம். 5000 பேர் இருக்கிற இடத்துல எத்தனை அம்மாக்கள் படிச்சு டிகிரி வாங்கியிருக்கிறாங்க? கை. எத்தனை பேரு? 50க்குள்ளதான். அவங்கள விட்டுட்டு மற்றவங்களாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க, பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அப்படியே அரங்கம் அதிரணும், இன்னும் பெருசா, இன்னும் பெருசா. எதுக்கு கைத்தட்டினீங்க நீங்க? நம்ம அம்மா படிக்காததுக்கா? நம்ம பாட்டி படிக்காததுக்கா? இதெல்லாம் பெருமையா? பெருமைதான். ஏன் தெரியுமா? இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு, 30-35 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோமே, உங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் இதே மாதிரி ஒரு நல்ல பெரிய கல்லூரியில இதே மாதிரி ஒரு விமென்ஸ் டே அப்பயும் கொண்டாடுவாங்க. கொண்டாடுறதுக்காக உட்கார்ந்துருக்குறாங்க. அப்பயும் என்னைய மாதிரியே ஒரு பேச்சாளர் வர்றாங்க, எங்களுக்கு வேற வேலையே கிடையாது, தான் வேலை. அவங்களும் இதே கேள்வி கேட்குறாங்க, உங்களில் எத்தனை பேருடைய அம்மா கல்லூரிக்கு போய் டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு கேட்டா எத்தனை பேர் கை தூக்குவாங்க? எல்லாரும் கை தூக்குவாங்களா? எல்லாருமே கை தூக்குவாங்களா? நிஜமா தானா? ஏன்? நீங்க கொஞ்சம் பேர் தானே தூக்குனீங்க. ஆனா 35 வருஷம் கழிச்சு எல்லாரும் கை தூக்குவாங்களா? 5000 பேர் கை தூக்குவாங்களா? ஏன்? நீங்க எல்லாரும் படிச்சிடுறீங்க. அவங்ககிட்ட கேட்டா, எங்க அம்மாலாம் ட்ரிச்சியில ஹோலி கிராஸ்ல படிச்சாங்க, அவங்க ரொம்ப நல்ல டான்ஸ்லாம் ஆடுவாங்க, வருகவே வருகவேன்னு ஒரு பாட்டுக்கு ஆடி அந்த போட்டோலாம் நாங்கள் வீட்டில் வச்சிருக்கிறோம், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணுவாங்க. கையில் ஒரு குழந்தைய கொடுத்து நடிக்க சொன்னால் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய தாளாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அதை நடிப்புங்கிறதே மறந்து அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவாங்க. எங்கள் அம்மா, மை மதர் வெரி நைஸ் லேடி. எங்கள் அம்மா நல்லா ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க, ரொம்ப கிரேட். இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல உங்கள் பிள்ளைங்க, பயங்கரமாக சுற்றுவாங்க. ஏன்னா நீங்கள் சுற்றி விட்டுருப்பீங்க. சரி, இன்னும் ஒரு 60 வருஷம் கழிச்சு போகும், டைம் மிஷினில் ஏறி உக்காந்து இன்னும் ஒரு 60-65 வருஷம் கழிச்சு போகிறோம். இதே இடத்துல உங்கள் பேத்திகள்லாம் உட்காந்துருக்குறாங்க. அவங்களும் உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் அலப்பறையை கட்டுவாங்க. ஓகே, உங்கள் பேத்திக்கிட்ட கேட்குறோம், 5000 பேத்திகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, உங்களில் எத்தனை பேருடைய பாட்டி கல்லூரிக்கு போய் டிகிரி முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கை தூக்குவாங்க? அவங்களும் எல்லாரும் கை தூக்குவாங்களா? நீங்க ஒருத்தர் கூட கை தூக்கலையே, ஆனா 60 வருஷம் கழிச்சு எல்லாரும் கை தூக்குவாங்க. ஏன்? யாரால? உங்களால. உங்களால இன்னும் 2 தலைமுறை அப்படி காலர் தூக்கி விட்டுட்டு, எங்க பாட்டி எல்லாம் அந்த காலத்திலே பெரிய தில்லாலங்கடி தெரியுமா? எங்க பாட்டியெல்லாம் கலெக்டர் ஆயிருக்கணும் திருச்சிக்கு, பட் எங்க பாட்டிக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல், அதனால அவங்க கலெக்டருக்கு போகல, அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க கைத்தட்டினதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? 2 தலைமுறைக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 2 தலைமுறையின் அடையாளமாக நீங்கள் இருக்கிறீர்கள். 5 தலைமுறையின் முகவரி நீங்க மட்டும்தான். இப்ப கைத்தட்டுங்க. 5 தலைமுறை, அப்பா அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஏதோ டிகிரி சேர்த்து விட்டாங்க, வந்து பெஞ்சை தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஏதாவது கிடைச்ச வேலையில ஒரு 2 வருஷத்தை ஒப்பேத்திட்டு அப்புறம் யாராவது ஒரு இழிச்ச வாயனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவன் தலையில மிளகா அரைச்சிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுவோம், அப்படிதான் நினைச்சீங்க. ஆனா நீங்க எவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. 5 தலைமுறையை
ஆணி வேறாக காப்பாற்றுகிற பொறுப்பு சாதனையாளர்களான உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்க இந்த நாள்ல உணரணும். நீங்க தான் பெரிய தில்லலங்கிரி, பெரிய சாதனையாளர். 5 தலைமுறை உங்களை நம்பி இருக்கு. கல்வி அறிவே இல்லாத 2 தலைமுறை, உங்களை விட மிகப்பெரிய உயரத்துக்கு போக போற 2 தலைமுறை, இந்த 4 தலைமுறையும் உங்களை நம்பிதான் இருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு நீங்க மனசுல ஆழமா பதிவு செஞ்சுக்கணும். சில விஷயங்களை நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறோம், ரொம்ப கெத்தா இருக்கிறோம், ரொம்ப மரியாதையோட இருக்கிறோம், நல்ல மதிப்போட இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தார்கள், யாருடைய உழைப்பெல்லாம் இருந்தது, யாருடைய கண்ணீர் எல்லாம் இருந்தது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, முதல், அந்த முதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையவே முதலாக போட்ட நிறைய பெண்களுக்கு பின்னாடி தான் நாம இன்னைக்கு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். முதல் மருத்துவர், முதல் ஆசிரியர், முதல் பேச்சாளர், முதல் பாடகர், முதல் நர்ஸ், முதல் போலீஸ், முதல் இராணுவ அதிகாரி, இப்படி எங்கெங்கெல்லாம் முதல் பெண் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் நேரம் இருக்கும்போது எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க பட்ட பாடு நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் பட்டதாரி யாராவது தெரியுமா? நேற்று சினிமா படத்துல யாரு ஹீரோயின் நமக்கு தெரியுது, யாரு ஹீரோன்னு நமக்கு தெரியுது, எத்தனை பாட்டு இருக்குன்னு தெரியுது, அந்த பாட்டை பாடினது யாரு, எழுதுனது யாரு, எல்லாமே தெரியுது. ஆனா நம்ம இன்னைக்கு டிகிரி படிச்சுட்டு இருக்கிறோம்னா மொத இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தி படிச்சிருப்பாள், டிகிரி வாங்கியிருப்பாள், அவ யாரு அப்படின்னு யாருக்கா தெரியுமா? இதுதான் நம்ம செய்யற ஒரு பெரிய தவறு. நம்முடைய வரலாறு நாமளே விட்டுறக்கூடாது இல்லையா? அந்த பொண்ணுக்கு பேரு சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி BA, சென்னை மாகாணத்தின் முதல் பெண் பட்டதாரி. அவங்க எப்படி பட்டதாரியானாங்க தெரியுமா? அந்த காலத்துல அவங்களுக்கு 5 வயசுல கல்யாணம். அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. 5 வயசுல அந்த பிள்ளை கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. 7 வயசுல அந்த பிள்ளை விதவையாயிருச்சு. அந்த பையன் எங்கேயோ குளிக்க போனவன் ஆத்தோட அப்படியே போயிட்டான், கணவர் இறந்து போயிட்டார். 7 வயசுல அந்த பிள்ளை தலையை மொட்டையை அடிச்சு வீட்டுல மூளையிலேயே உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளை டெஞ்சிச்சு, என் வாழ்க்கையவே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டீங்க, படிக்கவாது வைங்களேன், வீட்டுல கிடைக்கிற புக்கையாவது நான் படிச்சுட்டு இருப்பேன்ல, இந்த வார இதழ், மாத இதழ், கதையெல்லாம் படிச்சுட்டாவது நான் என் பொழுத போக்குவேன், நீ இப்படியா படிக்க மட்டும் வைங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே அவங்க அப்பா ரொம்ப மன வருத்தத்தோட அந்த பொண்ணை போய் படிக்க வச்சாங்க. படிக்க வச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாலாம் படிக்கல. சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் அவளை பார்த்தா மூஞ்சி திருப்பிப்பாங்க, அபசகுணம். கூட படிக்கிற பசங்களோ பிள்ளைங்களோ அவங்கள பக்கத்துல உட்கார அனுமதிக்க மாட்டாங்க, அவங்க தனியா உட்காந்துருப்பாங்க. அவங்க பேப்பரை திருத்துறதுக்கு கூட யாரும் விரும்ப மாட்டாங்க. 20 பேர் வகுப்புல இருக்காங்கன்னா இவங்க ஒருத்தர் பேப்பரை மட்டும் யாருமே திருத்த மாட்டாங்க, நீங்க திருத்துங்களேன், நீங்க திருத்துங்களேன் அப்படின்னு அவங்கள அவ்வளோ ஒதுக்கி வச்சு இவ்வளோ கஷ்டங்களையும் மீறி படிச்சு அந்த கண்ணீர் துளியவே தனக்கான பன்னீர் துளிகளாக மாற்றி முதல் பட்டம் வாங்கியவள் சுப்புலட்சுமி BA என்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா டிகிரி வாங்கிட்டு போறோம். ஆனால் முதல் டிகிரி வாங்கின அந்த பொண்ணை நம்ம டிகிரி வாங்கும் போது மறக்கவே கூடாது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் முதல் வந்தவங்க. முதல் ஆசிரியை, இந்தியாவின் முதல் ஆசிரியை யாரு? சாவித்ரி பூலே. ஒரு ஆசிரியை ஸ்கூலுக்கு போகும்போது என்ன கொண்டு போவாங்க? ஒரு ஹேண்ட்பேக் கொண்டு போவாங்க. அதுல தண்ணி வச்சிருப்பாங்க, புடவை வச்சிருப்பாங்க, கர்ச்சீப் வச்சிருப்பாங்க, ஏதாவது புக்கு வச்சிருப்பாங்க. இதானே உலக வழக்கம். ஆனா அந்த அம்மா ஒரு பேக் எடுத்துட்டு போவாங்க, உள்ள 2 saree வச்சிருப்பாங்க. எதுக்கு அங்க போய் ஃபேஷன் பரேடா பண்ண போறாங்க? அவங்க நடந்து ஸ்கூலுக்கு போகக்குள்ள அந்த தெருவில் இருக்கிற உயர்ந்த ஜாதிக்காரங்க, பணக்காரங்க, ஜமீன்தார் மாதிரியான பொறுப்புல இருக்கிறவங்கலாம் இவங்க மேல சகதியும் சாணியும் அள்ளி வீசுவாங்க. ஏன்னா முத இவங்க பெண்களுக்காக, அதுவும் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக ஸ்கூல் நடத்தினாங்க. அந்த பெண்களுக்கு நீ போய் பாடம் சொல்லி கொடுக்குற, நீ ஒரு வாத்திச்சியான்னு அவங்க மேல இதெல்லாம் அள்ளி எறிவாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போனோடனே வேற புடவை மாத்திட்டு பாடம் நடத்துவாங்க. திரும்பி வரும்போதும் இதே அபிஷேகம் தொடரும். வீட்டுக்கு வந்து இன்னொரு புடவையை கட்டிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இத்தனை அவமானங்களை, இத்தனை எரிச்சல்களை, இத்தனை சோதனைகளை கடந்துதான் இந்தியாவின் முதல் ஆசிரியை என்கின்ற ஒரு பட்டத்தை சாவித்ரி பூலே அவர்கள் வாங்கி இன்றைக்கு நமக்கு முன்னால் சாதனையாளர் என்று இருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு முதல் 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 அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இத்தனை பேருடைய கண்ணீர் இருக்கிறது, இத்தனை பேருடைய சோகம் இருக்கிறது என்பதை நாம மறந்து விடவே கூடாது. அதனால ஆசிரியர் பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்வசாதாரணமா அவர்களை நாம கடந்து விடவே முடியாது. எவ்வளவு துயரங்களை அவர்கள் சுமந்திருக்கிறார்கள்.
நான் வந்து ராஜபாளையம் என்னுடைய சொந்த ஊர். அது சொன்னாங்களான்னு தெரியல. ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்? இப்பதானே நான் சொன்னேன், ராஜபாளையத்துலேருந்து நான் வர்றேன்னு சொன்னேன். 1000 பட்டிமன்றத்துக்கு மேலேன்னு சொன்னாங்க. நான் 2500 பட்டிமன்றம் கடந்துட்டேன். அது பழைய ரெக்கார்டு. இப்போ நான் 2500 பட்டிமன்றம் கடந்துட்டேன். ராஜபாளையம்னா கவிதா ஜவஹருக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம்ல. ஏமா நாய் அப்படின்ட்டு என்னையவே வேற பார்க்குறேன். என்ன ஒரு வன்மம். நான் ராஜபாளையத்துலேருந்து இங்கே வரேன். நான் காலேஜ் அங்கே தான் படித்தேன். அப்போ மதுரை தான் எங்களுக்கு அதிகபட்சம் எங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிற ஒரு ஊர்னா மதுரை தான். மதுரையில் லேடி டோக் அப்படின்னு ஒரு கல்லூரி இருக்குது. அங்கே தான் காம்படிஷனுக்கெலாம் எங்களை கூட்டு போவாங்க. அப்படி நாங்கள் போய் இருக்கும்போது ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவிகள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க நல்ல திடகாத்திரமாக இருந்தாங்க. அவங்க ஹியூமன் பிரமிடு அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. பார்த்துருப்பீங்கல்ல, கீழே 7 பெண்கள் இருப்பாங்க, வட்டமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்குவாங்க. அவங்க மேலே 5 பேர் நிற்பாங்க தோல் மேலே. அவங்க தோல் மேலே 3 பேர், அவங்களுக்கு மேலே 2 பேர், அவங்களுக்கு மேலே ஒரு பொண்ணு நின்று தேசிய கொடியை அசைக்கும். எல்லாரும் அந்த தேசிய கொடியை அசைச்ச உடனே அப்படி மேலே பார்த்து கை தட்டுவாங்க. இதுக்கு ரிஹர்சல் நடந்துட்டு இருந்தது. நாங்கள் ஒரு ஸ்கிட்டுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் அதை திரும்ப திரும்ப ஏறி ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மேம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏய் கவனமா இருங்க, இந்த கூட்டமே மேலே உள்ள ஒருத்தியை தான் பார்க்கும், அவ்வளோதான் கவனிக்கும், அவளுக்கு தான் கைத்தட்டு கிடைக்கும். ஆனால் கீழே இருக்கிற நீங்கள் 7 பேர் லைட்டாக சொதப்பிட்டீங்கன்னா கூட எல்லாம் உடஞ்சி விழுந்துரும். கீழே இருக்கிறவங்க கவனமா இருங்க, தாங்கி பிடிக்கிறவங்க கவனமா இருங்க, உங்களால தான் அவ மேல இருக்கிறா, கவனம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், இந்த முதல் முதல் முதல்னு சொல்றோம்ல, அவங்க தான் நம்ம எல்லாரையும் தாங்கி பிடித்து கீழே குனிந்து நின்று இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம மேல நின்று தேசிய கொடியை அசைத்து கைத்தட்டல் வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால அந்த முதல் பெண்களுக்கு, நம்மை தாங்கிய பெண்களுக்கு, நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் அவங்க முன்னாடி வச்சவங்களுக்கு இன்னைக்கு தேதியில நாம நம்முடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பெண்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது அசாதாரணமானது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. பெண்களுடைய உழைப்பு, உழைப்பாளர் சிலைன்னே நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு தெரியும்ல. உழைப்பாளர் சிலைன்னு சென்னையில ஒண்ணு இருக்கு, இருக்கா இல்லையா? அதுல எத்தனை பேர் இருப்பாங்க உழைச்சிக்கிட்டு? அதெல்லாம் நாங்க என்ன மேடம் பார்த்தோம், ஏதோ சினிமா படத்துல வரும், டக்குன்னு அந்த காட்சி மாறிடும். 4 பேர் உழைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ 4 பேர். அந்த 4 பேர் யாரு? உழைப்பாளர்கள், ஆண்கள். எங்க 4 பேர் செலவைக்கணும்னு முடிவு பண்ணும்போது 4ல் ஒருத்தி ஒரு பெண்ணாக இருக்கணும்னு கூட யாருமே நினைக்கல இல்ல. அப்ப உழைப்பாளர் அப்படின்னா அது ஆணாகத்தான் இருக்கும், பெண்ணாக இருக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா. இன்னைக்கு நிறைய மருத்துவ கல்லூரிகள்ல ஒரு லேடியோடைய சிலை இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சது மதுரை வரைக்கும் தானே. மதுரையில வேலம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு உள்ள நுழையும் போது ஒரு வெளிநாட்டுக்கார பெண்மணி, ஒரு வெள்ளைக்கார பெண்மணியோடைய ஒரு சிலை இருக்கும். அவங்க பேர் தெரியுமா? ஐடாஸ் கட்டர். ஐடாஸ் கட்டர் அப்படின்ற அந்த பொண்ணு, அவங்க அப்பா இங்கே ராணிப்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்கா, அங்கே எப்போ 1920, 30 அந்த சமயத்தில், அதுக்கு முன்னாடி அவர் இங்கே வந்து மருத்துவராக இருக்கிறார். சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தானே நம்மளை ஆட்சி பண்ணாங்க. அப்போ அவர் டாக்டராக இருக்கிறாரு. இந்த பொண்ணு அங்கே தான் பிறக்கிறாங்க, 1918 பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போதே அவங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறாங்க படிக்கிறது. 12th வரைக்கும் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கே வர்றாங்க, இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஒரு நாள் நைட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க மாடியில். இவங்க தூக்கம் வராமல் ஹாலில் உட்காந்து ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 11 மணிக்கு யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த பொண்ணு போய் கதவை திறக்கிறாங்க. அம்மா அம்மா என் பொண்ணு பிரசவ வேதனையில் துடிச்சிட்டு இருக்கா, ஏதோ சிக்கலாயிடுச்சு, வாங்கம்மா வாங்க வந்து மருத்துவம் பாருங்க. ஐயோ நான் ஒன்றும் டாக்டர் கிடையாதுங்க, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், நான் அப்பாவை எழுப்புறேன், நான் போய் அப்பாவை கூப்பிட்டு வர்றேன். அப்பாவை கூப்பிட்டு வர்றீங்களா? எங்களோடதுல எல்லாம் ஆம்பளை மருத்துவர்கள்லாம் மருத்துவம் பார்க்கக்கூடாது, எங்கள் மனைவி அவங்களாம் தொடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், வேண்டாம் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு கதவை பூட்டிட்டு அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1 hour இருக்கும். மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. என்னடான்னு போய் கதவை திறந்தா இன்னொருத்தர் வந்து இப்படி முகமெல்லாம் வேர்த்து பரிதாபமா, அம்மா அம்மா வாங்கம்மா, என் பொண்ணு என் மக வந்து பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கிறா, நீங்க வந்து பிரசவம் பாருங்கம்மா, ஏதோ கொடி சுத்தி போச்சுன்னு சொல்றாங்க, மருத்துவச்சிகளால பார்க்க முடியலன்னு கதறாரு. ஐயோ நான் டாக்டர் கிடையாதுங்க, எங்க அப்பாவை நான் அழைச்சிட்டு வரேன். அப்பாவா? ஆம்பளையா? வேண்டாம் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. நைட்டு 1 மணிக்கு இவங்க தூங்கலாம்னு நினைக்க போகும்போது மறுபடியும் ஒருத்தன் கதவு தட்டுறாரு. யாருன்னு பார்த்தா ஒரு இளைஞன். என்னோட அக்காவுக்கு பிரசவ வலி சார், வேணாம் வேணாம் வேணாம், செத்துருவா போல இருக்கு, வாங்க டாக்டர்மா வாங்க டாக்டர்மா. ஐயோ நான் டாக்டர் கிடையாது சார், எங்க அப்பா தான் டாக்டர். அப்பனா வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க.
ஃபன்னி பீப்புள் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டான். காலையில் 6 மணிக்கு ஊன்னு சங்கு ஊதுற சத்தம். என்னடா அப்படின்னு சொல்லி வெளியில் எந்திரிச்சு வந்தா, ஒன்றன் பின் ஒன்றாக அந்த 3 பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் இறந்து சவ ஊர்வலம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. அந்த சம்பவத்தை இவளால் தாங்கவே முடியல. நைட்டு நம்மக்கிட்ட அவங்க வந்து உதவி கேட்கும்போது அவங்க உயிரோட தான் இருந்தாங்க. ஒருவேளை நான் டாக்டரா இருந்திருந்தா, நான் மருத்துவம் பார்த்துருந்தா 3 பெண்கள் 3 குழந்தைகள் படைச்சிருப்பாங்க. நம்ம அந்த படிப்பை படிக்காததுனால இப்படி ஆயிடுச்சுன்னு அவ மனசு வேதனைப்பட்டு நொந்து அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி திரும்ப அமெரிக்காவுக்கு போய் மெடிக்கல் படிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து வேலூர்ல சிஎம்சி என்கின்ற இந்தியாவின் முதல் மிகப்பெரிய மருத்துவமனையை உருவாக்கிய ஒரு பெண் ஐடா ஸ்கட்டர். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற ஒரு கல்லூரியை 1940களிலேயே உருவாக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற அத்தனை டாக்டரையும் அத்தனையும் நர்ஸுகளையும் உருவாக்கியவங்க அந்த ஒற்றை பெண். ஒரு பெண் நினைத்தால் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பெண்கள் மீண்டும் 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 நமக்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, பெண்கள் ஒரு காலத்துல இருந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு. அப்படி ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியா சுதந்திரம் அடையாத போது ஒவ்வொரு சமஸ்தானமா தான் இருந்தது. அப்ப நார்த் இந்தியால குவாலியர் அப்படின்னு ஒரு சமஸ்தானம், குவாலியர் அப்படின்னு, அதுக்கு ஒருத்தர் சிற்றரசர் மாதிரி இருப்பார், ராஜா மாதிரி இருப்பார். அப்போ பிரிட்டிஷ் ராணி தானே எல்லாருக்குமே தலைவி. அப்போ அந்த ராஜாக்கள்லாம் 10 குதிரை கொண்ட சேரட் வண்டியில தான் பயணம் செய்வாங்க. அப்படி இந்த சூரிய வம்சம் படத்துல நாட்டாம சரத்குமார் வருவார் பாருங்க, அது மாதிரி 10 குதிரை கொண்ட சேரட் வண்டியில தான் நம்ம அரசர்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பிரிட்டிஷ் மகாராணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. மகாராணியா இருக்கிற நானும் 10 குதிரை, நீங்களும் 10 குதிரைன்னா என்னையா அர்த்தம்? நீங்களும் அடிமை தானே. அதனால 10 குதிரை கொண்ட வண்டியில இனிமே எந்த ராஜாவும் போகக்கூடாது. 8, 9 வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். 7, 8, 9, 10 குதிரையில போகக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் அனுப்பிட்டாங்க. சர்க்குலர் அனுப்பின உடனே எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த குவாலியர் மகாராஜாவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இந்தம்மா என்ன நமக்கு அதிகாரம் பண்ணுது, நான் அப்படித்தான் 10 குதிரையில போவேன்ட்டு உடனே 10 குதிரையை கட்டி ஊர் முழுக்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். அதை ஒரு வெள்ளக்கார ஆபீசர் போட்டோ எடுத்து கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டார். இப்படி ஒரு சட்டம் வந்ததுக்கு பிறகும் இவர் இதை மீறிட்டாரு அப்படின்னு 10 குதிரை கொண்ட வண்டியில அவர் போனதை போட்டோ எடுத்து நீதி எப்படிலாம் கேஸ் நடக்கு பாருங்க, நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. இப்ப இந்த மகாராஜாவுக்காக யார் ஆஜரானாங்க தெரியுமா? வழக்கறிஞர் மோதிலால் நேரு அவர்கள் வர்றார். மோதிலால் நேரு யாரு? ஜவஹர்லால் நேருடைய அப்பா. அவர் வந்து வாதாடுறார். கணம் கோட்டார் அவர்களே, அவர் வந்து 10 குதிரை கொண்ட வண்டியில வரல, 9 குதிரை கொண்ட வண்டியில தான் வந்தார். அதனால இந்த கேஸை நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு. நீதிபதி இந்த போட்டோவை எடுத்து பார்த்தார். என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரியா இருக்கு உனக்கு? அதான் 10 குதிரை கண்ணுக்கு தெரியுதுயா, ஏஐ இருந்தா கூட நம்பலாம். 10 குதிரையில தான் வந்திருக்கிறாரு, நீ 9 குதிரைன்னு எப்படி சொல்லலாம்? உடனே அவர் சொன்னார், நன்றாக உற்று கவனியுங்கள் நீதிபதி அவர்களே, அந்த 10 குதிரையிலே ஒரு குதிரை பெண் குதிரை. பெண் குதிரை என்பது குதிரை இனத்திலேயே சேர்க்கப்பட மாட்டாது, அது கழுத இனத்தில் சேர்க்கப்பட வேண்டியது. அப்படி என்றால் 9 குதிரை கொண்ட வண்டியில் தானே வந்தார் அப்படின்னு சொல்லி அதை அந்த கோர்ட்டும் ஒத்துக்கிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஒரு குதிரை பெண்ணாக பிறந்தாலே அது குதிரை இனத்துல இல்லைன்னு சொல்லி ஒரு கேஸ வழக்கு தள்ளுபடி பண்ணது ஒரு காலம். அதே குடும்பத்துல சுதந்திர போராட்டத்துக்காக எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. இப்ப இந்திரா காந்தி பிறகுறாங்க, குழந்தையா பிறகுறாங்க. மோதிலால் நேரு அப்படி சோகமா உட்காந்துருக்கிறார். நேரு கேட்கிறாரு, ஏன்பா சோகமா இருக்கிறீங்க? என்னடா போடா, சுதந்திரத்துக்காக நாடே போராடிட்டு இருக்குது. ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருந்தான்னா நாட்டுக்காக போராடி இருப்பான், போய் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. நேரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த ஒரு பெண் குழந்தை 1000 ஆண் குழந்தைகளுக்கு சமமாக வளரும் என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி அவங்க முதல் பெண் பிரதமர் ஆயிட்டாங்க. ஆன உடனே இதே மாதிரி ஒரு கேள்வி, ஒரு பெண்ணால வீட்டையே ஆள முடியாதே, உங்களால எப்படி நாட்டை ஆள முடியும்? அப்ப அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, ஐ எம் நாட் அ விமன் பட் அ ஹியூமன் என்று சொன்னார்கள். என்னை பெண்ணாக பார்க்காதே, மனிதனாக பார் என்று சொல்லி தான் இரும்பு பெண்மணி என்பதை அந்த பெண் நிரூபித்தார்கள். ஒரு குதிரையே பெண் இல்லைன்னு சொன்ன அதே குடும்பத்துல வந்து ஒரு பெண் பிரதமராக மாறி ஜெயிக்க முடியும் என்ற ஒரு மாற்றத்தை இதே மண்ணில் ஒருத்தங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும்போது இந்த மகளிர் தினம் நம்ம கொண்டாடுவதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையை நாம் கடந்திருக்கிறோம் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்ப இதே இடத்தை நோக்கி நாம போகணும். இவங்க போட்டு தளத்துல இருந்து ஒரு அடி உயரம் போகணும் இல்லையா? அப்ப அந்த உயரம் போறதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது. தடையை தாண்டி தானே போக முடியும்.
என்ன தடை இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்? இப்போ நம்மளாலேயும் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம முதல் பரம்பரையாக வந்து பட்டதாரிக்கு உட்காந்தாச்சு. நம்ம பேத்தி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு முகவரியாகவும் ஆயாச்சு, அட்ரஸ் கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஆனாலும் இதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கிறதுல என்ன தடை இருக்குது சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் தடை என்ன அப்படின்னு? இதை வேணா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றீங்களா? முதல் தடை என்ன? மொபைல் ஃபோன், வலைத்தளம், ஆன்லைன், சோசியல் மீடியா, இன்னும் என்னென்ன இதுக்கு பேர் இருக்கோ அதெல்லாம். இது நீங்கள் உண்மைன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா கைத்தட்டுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருப்போம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் மட்டும். ஓகே? ஒன்றும் இப்படி நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு வந்து இந்த மொபைல் தான் இவங்க கண்ணை உறுத்துது அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களை கஷ்டப்படுத்துறது எங்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணுங்கிறது தான் எங்கள் வேலை, எங்கள் ஆசை, எங்களுடைய கனவு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன் இந்த மொபைலுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது? எந்த ஒரு அறிவியல் சாதனமும் நாம பயன்படுத்தணும், அது நமக்கு அடிமையா இருக்கணும். அது நம்மளை பயன்படுத்துவதற்கோ அதற்கு நாம் அடிமையாவதற்கோ ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது என்பதை இந்த நாளில் நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எனக்கு தர வேண்டும். நாங்க அதுக்கு அடிமையாக மாட்டோம் மேம். எந்த ஒரு பொருளுக்கும் நாங்க அடிமையாக மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் எனக்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பரவாயில்லப்பா, காப்பாத்திட்டீங்க. ஒரு எல் சல்வடார் அப்படின்னு ஒரு பழங்குடி இனம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு பாடல் ஒன்று உண்டு. பாடுவேன்னு நினச்சி பயப்படாதீங்க. இந்த பேச்சை கேட்குறதே கஷ்டமாக இருக்குது, பாட்டு வேறு பாடுவா போட்டிருக்கு. ஒரு பழங்குடியின பாடல், ஒரு 4 வரி கவிதை தான். ஆனால் இதை வாழ்நாளில் மறந்துடாதீங்க. இது வந்து எந்த காலத்துலேயும் எழுதுனது, 400-500 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த பாட்டு. அந்த இனத்தில் எழுதப்பட்டு, ஆனால் இன்னைக்கும் நம்ம பெண்களுடைய வாழ்க்கைக்கு, அது இளம் பெண்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்துகிற ஒரு பாடல். 4 வரி தான். அவங்க பழங்குடி மக்கள் தானே. இந்த காட்சியை அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வாங்க. சிறுமியும் சிறுத்தையும் வேட்டைக்கு கிளம்பினார்கள். சிறுத்தையின் மேல் அமர்ந்து சிறுமி வேட்டைக்கு கிளம்பினாள். சிறுமியின் முகத்தில் புன்னகை இருந்தது. சிறுத்தை மேல ஏறி வேட்டைக்கு போறது எவ்வளவு கெத்து. சிறுத்தையின் மீது ஏறி சிறுமி வேட்டைக்கு புறப்பட்டாள். சிறுமியின் முகத்தில் புன்னகை இருந்தது. மாலையில் இருவரும் வேட்டை முடிந்து வீடு திரும்பினார்கள். இப்போது சிறுத்தையின் வயிற்றுக்குள் சிறுமி இருந்தாள். சிறுத்தையின் முகத்தில் புன்னகை இருந்தது. புரிஞ்சவங்க கைதட்டலாம். வேட்டை முடிந்து இருவரும் வீடு திரும்பினார்கள். சிறுத்தையின் வயிற்றுக்குள் சிறுமி இருந்தாள். சிறுத்தையின் முகத்தில் புன்னகை இருந்தது. இது சிறுத்தைக்கும் சிறுமிக்குமான கவிதையா? நம்ம யாரையும் நம்பி இவங்க தான் நம்மளை வந்து கம்பீரமா வச்சுக்கிறாங்க, நம்முடைய ஆளுமையை புரிஞ்சுக்கிறாங்க, நம்மக்கிட்ட அன்பா பேசுறாங்க, நம்மளை பாராட்டுறாங்க, நம்மளை கொண்டாடுறாங்க நினைச்சு நம்மளையே அவங்க கிட்ட ஒப்படைக்கிறோம். ஆனா அந்த மிருகம் என்ன பண்ணிடுது? நம்மளை கொன்று தின்னுட்டு நம்மக்கிட்ட இருந்த புன்னகையை அது அணிந்து கொண்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அப்ப இந்த ஏதோ ஒண்ணுக்கு நாம அடிமையா இருக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வந்துடணும். நம்மலாம் ஒரு ராணிகள், நம்மலாம் ஒரு லீடர்ஸ். லீடர்ஸ் யாருக்காவது அடிமையா இருப்பாங்களா? ராணி யாருக்காவது அடிமையா இருப்பாங்களா? வேணா எல்லாரையும் அடிமையா ஆக்குவாங்க. அதனால அந்த எண்ணத்துல இருந்து என்னைக்கும் நீங்க தளராதீங்க. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், இப்ப நம்ம ஏதோ சென்னைக்கு போற ட்ரெயின்ல ஏறி உட்காரணும், சென்னைக்கு போகணும். ட்ரெயின்ல ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்த உடனே தான் பார்க்குறோம் அது அந்த பக்கம் போற ட்ரெயின், மதுரைக்கு போற ட்ரெயின். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? தப்பான ட்ரெயின்ல ஏறி உட்காந்தாச்சு, என்ன பண்ணுவீங்க? ட்ரெயின் கிளம்பிருச்சு, என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடணும். போட்டு மதுரை வரைக்கும் போட்டு இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு போயிட்டுலாம் வரக்கூடாது. போறது தவறான டெஸ்டினேஷன் தெரிஞ்ச உடனே அடுத்த ஸ்டாப்ல தயவு செய்து இறங்கி விடுங்கள். இப்போது கூட எதுவும் மோசமாக இல்லை, இப்போ கூட எந்த ஆபத்தும் இல்லை. அப்படியே தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு இனிமே நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன், பர்ஃபெக்டாக இருப்பேன், ரொம்ப சிறப்பாக இருப்பேன். ஏன்னா மகளிர் தினத்தில் 4 தலைமுறையுடைய அடையாளம் என் கையில் இருக்கிறது என்கின்ற கம்பீரத்தோட தேவையில்லாத எதுலையாவது இருந்தீங்கன்னா டக்குன்னு வெளியில வந்துருங்க. சரிங்களா? அதனால நம்மை எதுவும் வென்று கொன்று விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமா அந்த சிறுத்தைகள்கிட்ட நாம இருக்க வேண்டும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லட்டாங்க, நிறைய உங்க காலேஜில் மேம் ஒண்ணுமே சொல்ல, உங்களுக்கு குறையே சொல்ல,
மேம் 5000 பிள்ளைங்க இருப்பாங்க மேம், ஆனால் அவ்வளோ அழகாக கேட்பாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு தான் என்கிட்ட மேம் சொன்னாங்க. உண்மையிலே சொன்னாங்க. ஐஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன்ட்ட அவங்க சொல்லி என்ன போகுது அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் நிறைய கல்லூரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் இந்த வயசுலேயே, இந்த வயசுல இல்லை மேம், ஸ்கூல்லேயே லவ் பண்ணிட்டு தான் மேம் இதுக்கு காலேஜுக்கே வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம், ஒன்றுமே பண்ண முடியல மேம் அப்படிம்பாங்க. நான் சொல்வேன், வயசு கோளாறு மேம், விடுங்க மேம் அப்படின்னு. இல்லை மேம், வயசு கோளாறாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே கோளாறாக இருந்தால் என்ன செய்யறது அப்படிம்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, லவ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நாய் பேய் கூட தான் பண்ணுது. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது தெரியுமா, நட்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. நல்ல நட்போடு இருங்களேன். ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் யாராவது பசங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா, இல்லை உங்க கூட படிக்கிற பசங்க இங்கே ஒரு 70 பேர் என்னமோ இருக்கிறாங்க, நம்ம எல்லாரோடையும் ஒரு நட்பாக இருக்கலாம் இல்லையா. உலகத்திலேயே காதலை விட உயர்ந்த ஒன்று இருக்கிறது என்றால் அது நட்பு தான். நட்புக்கு ஈடா ஒன்றுமே கிடையாது. நல்ல நட்பாக பழகுங்களேன், எல்லாரும் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருந்து அம்மாவோ அப்பாவோ வராங்க, ஏமா இவன் என் ஃப்ரெண்டுமா, அம்மா இவன் என் ஃப்ரெண்டுமா அப்படின்னு ஒரு பையன் சொன்னால் அது கேட்குறதுக்கே எவ்வளோ கெத்தாக இருக்கும். ஆனால் காதல்னு சொல்லிடுவீங்களா நீங்கள்? ஏன் ஒருத்தங்க கிட்ட நம்ம பெத்த தாய் தகப்பன்ட்ட ஒன்றை சொல்ல தயங்குறோம்னா அது தப்பான ஒன்றாக தானே இருக்க முடியும். ஒத்துக்கிறீங்களா? நம்மளை பெத்த அம்மா அப்பா தான், அவங்களுக்கு நமக்கு ரகசியம் இருக்கா? இல்லை. அவங்க கிட்ட சொல்ல ஒன்று தயங்குறோம்னா அது நிச்சயம் தவறானது தான் என்பதை நீங்க ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். தைரியமா அவங்க கிட்ட சொல்ல முடிஞ்சது நட்பு தான். நல்ல நட்பை நீங்கள் பேணுங்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு அழகான நட்பு இருக்கு இல்லையா, அது உயிரையே கொடுக்கும். இப்போ சமீபத்தில் 2 வீடியோ வைரலாக போச்சு. ஒன்று அந்த குரங்கு குட்டி பொம்மையை தூக்கிட்டே தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி ஒரு பெண் குவியின் பறவை உறுப்பை விட்டுட்டு அது பாட்டிக்கு தனியாக போச்சு. அந்த பெண் குவியின் பறவையுடைய வீடியோ இருக்குல்ல, அது 2007 எடுக்கப்பட்டது. அதை எடுத்தவர் யார் தெரியுமா? அந்த படத்தை எடுத்தவர் வெர்னர் ஹெர்ஷாக் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிய டைரக்டர். அது மேட்டர் கிடையாது. அதே டைரக்டர் 1974 ஒரு புக்கு எழுதினார். ஒரு சின்ன புக், அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு 3 வாரம் நடந்த ஒரு சம்பவங்களை புக்கா எழுதினார். இன் வாக்கிங் ஆன் ஐஸ் அப்படின்னு ஒரு சின்ன புத்தகம். வாய்ப்பு இருந்தால் அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. அவர் 1974 பீக்ல இருந்து ஒரு டைரக்டர், நல்ல சூப்பராக படம் எடுக்கிற ஒரு முக்கியமான டைரக்டர். அவருக்கு அசிஸ்டண்டாக ஒரு லேடி இருந்தாங்க, திரைக்கதை வசனத்துல எல்லாம் உதவியா, லோட்டா ஐஸ்னர் அப்படின்னு அவங்களுக்கு பேர். 2 பேர் நல்ல நண்பர்கள். அந்த அம்மா பாரிஸ்ல இருக்கிறாங்க, இவர் ஜெர்மன்ல இருக்கிறார். நவம்பர் டிசம்பர் அங்கே பயங்கரமான பனிக்காலம், வீடு தெரு எல்லாமே உறைஞ்சு போய் கிடக்கும். இப்போ இவர் ஜெர்மன்ல அவர் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ மொபைல் ஃபோன் கிடையாதுல்ல, டெலிஃபோன் அடிக்குது. அட்டன் பண்ணுறாரு. லோட்டா பேசுகிறாங்க, ஒரு மாதிரி சோர்ந்து டயர்டா அப்படி மெல்லிய குரலில் பேசுகிறாங்க. என்ன, ஏன் இப்படி பேசுகிற? இல்லை எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, பக்கவாதம் மாதிரி வந்துருச்சு, நான் இன்னும் 4-5 நாள் தான் உயிரோடு இருப்பேன் டாக்டர் சொல்லிட்டாங்க, எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு, இனிமேல் சரி பண்ண முடியாது. நான் நம்மளுடைய முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாரையும் கடைசியாக பார்த்துட்டேன், உன்னை மட்டும்தான் இன்னும் பார்க்கல, உன்னையும் பார்த்துட்டா நிம்மதியாக போயிடுவேன், எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ தயவு செஞ்சு வந்துரு அப்படின்றாங்க. உன்னை இவர் சொல்கிறார், நான் கண்டிப்பாக வருவேன், நான் உன்னை பார்க்க வருவேன், நான் வர்ற வரைக்கும் நீ சாகக்கூடாது, நான் வர்ற வரைக்கும் நீ சாக மாட்ட, எனக்காக காத்துருன்னு வச்சுட்டார் ஃபோன். இப்போ நம்ம உயிர் தோழி மரணத்தின் விளிம்பில் இருக்காங்க, நம்ம உயிர் தோழன். அவங்கள பார்க்குறதுக்கு எப்படி போகணும்? ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி போகலாம், ஒரு கார் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றுமே கிடைக்கலன்னா பைக் எடுத்துகிட்டு போகணும்ல. இந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? நடந்து போனார். ஜெர்மன்ல இருந்து பாரிஸுக்கு நடந்து போறார். அதுவும் அந்த பனிக்காலத்தில் நடக்கிறதே கஷ்டம், எல்லாமே பனி, தங்குறது தூங்குறது சாப்பிட்றது எல்லாமே கஷ்டம். 3 வாரம் நடந்திருக்கிறாரு என் மனுஷன், நடந்தே போறார். ஆனால் அந்த 3 வாரமும் என்ன பண்ணார் தெரியுமா? வீட்டை விட்டு கிளம்புனதுல இருந்து அந்த 3 வாரமும் என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், அவர் உயிர் பழைச்சிடணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போனார். ஒரு நொடி கூட விடாம கடவுள்கிட்ட தன்னுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டே போனார். 3 வாரம் கழிச்சு அவ வீட்டு கதவை தட்டுறாரு. அந்த பிள்ளை ஓடி வந்து கதவை திறக்குது. இந்த 3 வாரத்துல அவ ஃபுல்லா ஆரோக்கியமாயிட்டா, அவ நோயே அவளை விட்டு போயிடுச்சு, அவ ஹெல்தி ஆயிட்டா. அதுக்கப்புறம் 10 வருஷம் அந்த அம்மா உயிரோட இருந்தாங்க. அவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதைத்தான் இந்த 3 வாரத்துல என்னென்னலாம் நடந்ததுங்கிறத அவரு ஒரு பிரேயருடைய வலிமையும் நட்பினுடைய உயர்வையும், ஒரு நண்பனுக்காக ஒரு தோழிக்காக நம்ம உச்சபட்சமா என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஆத்மார்த்த உணர்வையும் அவர் புக்கா எழுதுனதுதான் இன் வாக்கிங் ஆன் ஐஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். உண்மையிலேயே உயிர் காப்பான் தோழன் என்றால் நம்ம நேசிக்கிற ஒரு நண்பனோ தோழியோ
நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மையான நட்பு. அப்படிப்பட்ட நல்ல நட்பை வளர்க்கிற அடுத்த தலைமுறையாக நீங்கள் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க நண்பர்கள். உங்க பக்கத்துல யார் உட்காந்துருக்கிறா? இல்லை வேற ஒருத்தவங்க இப்படி சாஞ்சிக்கிட்டாங்க, இப்படி ரொம்ப சோர்வா இருக்கு, நான் தோல்ல சாஞ்சிக்கிறேன், அதான் தோழி. தோல்ல சாஞ்சிக்கிட்டா தானே தோழி. உங்க ஃப்ரெண்டு தானே உங்க பக்கத்துல உட்காந்துருக்குறாங்க. ஏன் மேம் அதுக்கா எதிரியை பிடிச்சா பக்கத்துல உட்கார முடியும்? ஒரு 1 hour உட்காந்துருக்கிறதுக்கே நமக்கு கூட யார் வேணும்? நம்மோட ஃப்ரெண்டு வேணும் இல்லையா? அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை முழுக்க இவங்க நம்ம கூட இருப்பாங்க இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் உலகத்துல இருக்காங்களா? ஆனா வள்ளுவர் ஒண்ணு சொல்றாரு, நகுதர் பொருட்டன்று நற்றல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. என்ன அர்த்தம் நானே சொல்லிடுறேன். சும்மா பக்கத்துல உட்காந்து கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கிறவங்க நல்ல நண்பர்கள் கிடையாது. நாம தவறு செய்யும் போது யார் தட்டி கேட்டு நம்மை நல்வழிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் நல்ல நண்பர்கள் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நாம என்ன தப்பு செஞ்சாலும் சரி செய், சரி செய் அப்படின்னு சொல்றவங்க நண்பர்கள் கிடையாது. நம் தவறுகளை யார் சரி செய்கிறார்களோ அவங்க தான் நல்ல நண்பர்கள் என்பதை இந்த வயதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ரைட்? இன்னொருத்தவங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா, உங்க மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த 5000 பேரும் வாழ்க்கையில ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வீட்டை விட்டு கிளம்பி ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாங்களே, யார் அவங்க? உங்களுடைய டீச்சர்ஸ், ஆசிரியர்கள். இந்த உலகத்திலேயே யாரோ பெற்ற பிள்ளைகளை என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் படைத்த ஒரே இனம் ஆசிரியர் இனத்தை தவிர வேற யாரும் கிடையாது. இவங்க எல்லாருடைய பிரேயர்லையும் நீங்க இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க இருப்பீங்க. எங்க பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும்னு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் பிரேயர் பண்றாங்கன்னா அது உங்க ஆசிரியர்கள் தான் என்பதை தயவு செஞ்சு நீங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க. சில நேரங்களில் அவங்க உங்க மேல காட்டுற கண்டிப்புக்கு பின்னால் உங்கள் மேல் உள்ள மிகையான அன்புதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த மகளிர் தினத்தை நம்ம சரியா கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் 2 விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம வாழ்க்கையில இன்னொருத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அம்மா நம்மளை திட்டினா கூட, என் பொண்ணு எங்களுக்கு தெரியும், அவளை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவர் யாரு? யாரு? அவர் தான் உங்க லைஃப்ல முதல் ஹீரோ, முக்கியமான ஹீரோ. உங்களுக்காகவே வாழுகிற ஒரு ஹீரோ இருக்கிறாருன்னா அது உங்க அப்பா மட்டும்தான். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க, உங்க அப்பா மட்டும்தான் வருவார். என் பொண்ணு இந்த உலகத்திலேயே அவருக்கு 1000 விஷயங்களை முன்னாடி வச்சா கூட எல்லாத்தையும் தாண்டி எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு தேவதை இருக்கிறது என்று உங்க அப்பா நம்புகிற ஒரே மனுஷி நீங்க மட்டும்தானே தவிர வேற யாரும் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு சாதா ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா கூட யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? சும்மா ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், கிறிஸ்மஸோ ரம்ஜானோ பொங்கலோ, வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்க, உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ இருக்கிறாங்கன்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? உங்களுக்கு தான், வேற வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். நம்ம அப்பாக்கள் மகாராஜாக்கள் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மகளும் இளவரசியாக தான் வளர்க்கப்படுகிறீர்கள் என்பதை தயவு செஞ்சு மறந்து விடாதீர்கள். முன்னுரிமை உங்களுக்கு தான். எடுத்துக்கூடா, உன்னை பிடிச்சதை எடுத்துக்கோ. அப்பா அம்மா 1000 ரூபாய்க்குள்ள எடுக்க சொன்னாங்க, அவ கிடக்கா லூசு, நீ எடுத்துட்டு அப்பா பார்த்துக்கிறேன். 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து டிங் அப்படின்னு நிற்பீங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க? உன் ஒருத்திக்கே ட்ரெஸ் எடுத்துட்டா மீதி உள்ளவங்களாம் என்ன பண்றது? போ வச்சுட்டு 1000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வா, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். பா இந்த சுடிதான் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, என் பக்கத்துல தர்ஷினின்னு ஒருத்தி இருப்பாள்லப்பா, போன தடவை இதான்ப்பா போட்டிருந்தா, நல்லா இருந்ததுப்பா. அப்படியாடா, எடுத்துக்கூடா, வச்சுக்கூடா, உனக்கு இல்லாததா சொல்றாங்களா இல்லையா? அப்ப அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் இப்படி நீங்க செல்லாம், பேசாம இரு, எனக்கு இந்த தடவை ட்ரெஸ் வேண்டாம், என் பணமும் என் பிள்ளைக்கே கொடுத்துரு, அவ சந்தோஷமாக இருந்தாலே நான் திருவிழா கொண்டாடியது மாதிரி தான் அப்படின்னு சொல்றவர் யாரு? நம்முடைய அப்பா. நம்ம அப்பாவுக்கு இந்த மகளிர் தினத்துக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுப்போமா? ஏதாவது கொடுக்கலாமா? ஏன்னா வரும்போதே நீங்க எழுதிப்பட்டிருந்தீங்க, ஆண் பிள்ளைகளை பெற்றால் அருமை, பெண் பிள்ளைகளை பெற்றால் பெருமை. அப்ப அவர் பெருமைக்குரியவர் தானே. அந்த பெருமைக்குரியவருக்கு நம்ம மகளிர் தினத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? வாட்ச் வாங்கி கொடுப்போமா? பிராண்டட் வாட்ச், ஷர்ட்டு, ஷூ, செப்பல். யார் பணத்துலேருந்து கொடுப்பீங்க? அதுவும் அவர் பணத்துலேருந்தே வாங்கி அவருக்கே கொடுக்கறதுக்கு கொடுக்காமே இருக்கலாம். சரி, அப்பா யார்கிட்டையுமே பைசா வாங்காமல் நம்மளே ஒன்று கொடுப்போம். என்ன கொடுக்கலாம்?
இந்த மகளிர் தினத்துல முடிவெடுங்க. கல்லூரி முடிச்சு ஒரு கம்பீரமான வேலைக்கு போய் சம்பளத்துல எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல gift வாங்கி கொடுப்பேன், அது வரைக்கும் எங்க அப்பாவுக்கு நல்ல பொண்ணுன்ற பேர் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கைத்தட்டல். உங்க அப்பாவுக்கு கேட்கணும் அந்த கைத்தட்டல். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு, உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருது என்ன தெரியுமா? அவங்க பொண்ணா சார், நல்ல பொண்ணு சார், ரொம்ப நல்ல பொண்ணை பெற்று வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அவார்டை மட்டும் இந்த தினத்தில் நீங்க உங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்ககிட்ட ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன். இன்னொருத்தங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு ஜீவன். யார் அவங்க? அம்மா. ஏதோ அவங்க சமைச்சதுதான் உலகத்திலே அற்புதமான ஒரு சாப்பாடு மாதிரி. தினம் உங்களுக்கு நான் ஆக்கி அவிச்சு கொட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்க தானே. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பெஸ்ட் டே இருக்கும். மற்ற டே எல்லாமே நம்ம காமனாக கொண்டாடுறது, விமன்ஸ் டே, தீபாவளி, பொங்கல் எல்லாம். நம்ம எல்லாருக்குமே பர்சனலாக ஒரு நாள் இருக்கும் தெரியுமா? நம்ம மட்டும்தான் அன்னைக்கு ஹீரோயினாக இருப்போம். அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு அப்படி புது ட்ரெஸ் போட்டு அப்படி தேவதை மாதிரி வருவீங்க. கிளாஸில் எல்லாரும் கைத்தட்டி நீங்கள் அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்க, அவங்க உங்களுக்கு கேக்கு கொடுக்கறது என்ன, வாட்ஸ்அப்பில் பூவுக்கு பிறந்த நாளுன்னு பேர் வைக்கிறது, பாட்டு வைக்கிறது, தேவதை வம்சம் நீயோ இதெல்லாம் வைப்பாங்கல்ல, வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? இந்த பாட்டெல்லாம் வச்சு வைக்கலைன்னா நீங்கள் சண்டை போடுவீங்க. போன பர்த்டேக்கு உனக்கு நான் 8 பாட்டு வச்சேன், நாதாரி 4 பாட்டு வச்சுருக்கேன், நீ எல்லாம் ஒரு மனுஷியா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்வீங்கல்ல. உங்களுக்காக அவங்க சர்ப்ரைஸாக கிஃப்டெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த நாள் நீங்கள் தான் தி கிரேட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? நீங்கள் பிறந்து ஒவ்வொரு பிறந்த நாளும் சந்தோஷமாக கொண்டாடுறீங்களா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த நாளில் தான் உங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க, உங்கள் அம்மா ரொம்ப கண்ணீர் விட்டாங்க, உங்கள் அம்மா அதிகமான வேதனையையும் வலியையும் சுமந்தார்கள் என்பதை யாராவது ஒரு பிறந்த நாள் அன்னைக்காவது யோசித்துருக்கீங்களா? காலையில் எழுப்பி விடுறதே அம்மா தான். இன்னைக்கு ஒரு நாளாவது குளி, பிறந்த நாள் அதுக்கு குளிச்சு ப்ரேயர் பண்ணு, இல்லை கோயிலுக்கு போ, கேசரி எல்லாம் கிண்டி கொடுத்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறாங்கல்ல. என்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? ஒரு பிரசவம் என்பது ஒரு தாய்க்கு மறுபிறவி. ஒரு 20 எலும்பை ஒரே நேரத்தில் ஒடிச்சோன்னு வைங்க, எவ்வளவு வேதனை நம்ம உடம்பு அடையுமோ அவ்வளவு வேதனையை நீங்கள் பிறக்கும் போது உங்க அம்மா அடைந்திருக்கிறார்கள். அறிவியலாளர்கள் ஒரு அளவீடு சொல்லுகிறார்கள். இந்த நிலநடுக்கம் வருதுல, அதை என்ன சொல்றாங்க? ரிக்டர் அப்படிங்கிறாங்க. இந்த சவுண்ட் இருக்குல்ல, அதை டெசிபல்னு சொல்றாங்க. ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா அதை நம்மளால தாங்க முடியாது. இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதே மாதிரி வலி இருக்குல்ல, நம்ம வாங்குற அடி வாங்குறதோ, ஒரு சூடு வைக்கிறதோ, ஓங்கி குத்துறதோ, ஒவ்வொரு வலிக்கும் ஒரு அளவு இருக்கு. அதுக்கு பேரு டால்ஸ்ன்னு அர்த்தம். 45 டால்ஸ் அளவு வலியைத்தான் ஒரு மனிதன் தாங்க முடியும். ஒருத்தனை அப்படி நிக்க வச்சு நெத்தியில டப்புன்னு சுட்டு அவன் செத்துறான்னு வைங்க, 45 டால்ஸ் வலியை அவன் தாங்கி இருக்கிறான். அதுக்கு மேல ஒரு மனுஷனால வலியை தாங்க முடியாது. அவ்வளோ பெரிய கடோத்கஜனா இருந்தா கூட 45 டால்ஸ் தான் வலி தாங்க முடியும். அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு பிரசவத்தின் போது உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு உங்க ஒவ்வொருத்தருடைய அம்மாவும் தாங்கிய வலியின் அளவு 54 டால்ஸ். 45 டால்ஸ் வலி தாங்கினா ஒரு மனுஷன் செத்துருவான். ஆனா நீங்க பூமிக்கு வருவதற்கு உங்க அம்மா தாங்கிய வலியின் அளவு 54 டால்ஸ். தன் உயிரை பணயம் வைத்து மரணத்தின் எல்லை வரைக்கும் போய்விட்டு வந்துதான் உங்களை உங்க அம்மா பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஆனா ஒரு பிறந்த நாளுக்கும் அவங்க சொல்லி காட்டினதே இல்லை, இந்த நாள் நான் அழுக நான் பட்ட பாடு, நாயை உனக்கெல்லாம் ஒரு பிறந்த நாள் ஒரு கேடு, யாராவது சொல்லியிருக்காங்களா? அவ்வளோ சந்தோஷமா அவங்கள விட பல மடங்கு மகிழ்ச்சியோடு பிறந்த தினத்தை கொண்டாடுகிற உங்க அம்மா தன் வலியை மனதுக்குள் மறைத்து கொண்டு உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கவிஞன் எழுதுனா, ஒரு ஆணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அதற்கு சவம் என்று பெயர், ஒரு பெண்ணின் உடலிலிருந்து ஒரு உயிர் பிரிந்தால் அதற்கு பிரசவம் என்று பெயர் என்று எழுதினார். அவ்வளவு உயிரை, தன்னுடைய உயிரையே கொடுத்து பெற்றெடுத்த நம்ம அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் நல்ல மகளாகத்தான் இருப்பேன், அதுதான் எங்க அம்மாவுக்கு நான் கொடுக்கிற ஆக சிறந்த பரிசு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கைத்தட்டல் தரலாம். ஏன்னா உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்து நாங்க சொல்லிட்டோம். அவங்க அம்மாவுக்கு உங்க செயல்களால நீங்க மகளிர் தின வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு அவங்கள கேட்டுட்டு, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, நல்லா ஒரு 7 மணி நேரம் தூங்குங்க, நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலேயோ இல்லை 10 மணிக்கு மேலேயோ மொபைல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு
அதை தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு காலையில் அதை எடுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் பார்ப்பேன்னு உங்களுக்கே நீங்களே ஒரு டைமை நிர்வகித்து கொண்டால், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல வெற்றி பெற்றவர்கள், அந்த வெற்றி பெற்றவர்கள் லிஸ்டில் நீங்களும் வருவீர்கள். ஏன் நாம ஜெயிக்கணும் அப்படின்னு தெரியுமா? இதுக்கு இவ்வளோ போராடி போராடி பேசுகிறோம். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். 4 வரி. அன்றைக்கு நம்ம பாட்டியின் கைகளில் வீட்டின் திறவுகோல் இருந்தது. சரி, நம்ம பாட்டியின் கைகளில் சமையல் அறையின் ஊதுகோல் இருந்தது. அந்த காலத்துல அந்த ஊதுகோல் வச்சு ஊதி தான் அடுப்பு எரிப்பாங்க பாட்டி. பாட்டியின் கைகளில் சமையல் அறையின் ஊதுகோல் இருந்தது. அதற்கடுத்த காலத்தில் நம்ம அம்மாவின் கைகளில் வீட்டின் திறவுகோல் இருந்தது. சாவி மட்டும் அம்மாட்ட இருந்தது. இன்றைக்கு உங்கள் கைகளில் எழுதுகோல் இருக்கிறது. நாளை உங்கள் பிள்ளைகளின் கைகளில் இந்த தேசத்தின் செங்கோல் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உங்க ஒவ்வொரு அடியையும் வைங்க. உங்களை விட அவங்க 10 மடங்கு ஜெயிக்கணும். அந்த வெற்றிக்கு நீங்க தான் பின்னாடி இருக்க வேண்டும் என்றால், நீங்க சரியாக இருந்தால்தான், வழி நடத்துகிறவன் சரியான பாதையில நடந்தாதான் வழி நடப்பவர்கள் சரியாக நடப்பார்கள். முன்னால் செல்லுகிற குதிரை நொண்டிக்கொண்டே போனால் பின்னால் வருகிற எல்லா குதிரையும் நொண்டிக்கொண்டுதான் செல்லும். நீங்கள் கம்பீரமானவர்களாக, கண்ணியமானவர்களாக, நேர்மையானவர்களாக இருந்தால் உங்களுக்கு பின்னால் வருகிற தலைமுறை நேர்மையானவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் 5 தலைமுறையின் அடையாளமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்க எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்து சொல்லி, நீங்கள் காணுகிற எல்லா நல்ல கனவுகளும் அப்படியே பலிக்க வேண்டும் என்று உங்களுக்காகவும் வேண்டிக் கொண்டு, இவ்வளவு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தந்த அன்பிற்கினிய நம்ம முதல்வர் மேடம் அவர்களுக்கும், அதற்கு துணையாக இருந்த நம்ம எல்லா அருள் சகோதரிகளுக்கும், பேராசிரியர்களுக்கும், உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.